வணக்கம் நண்பா, நான் உங்கள் தானோ. நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃப்ரெண்டு ஒருத்தர் டியூஷன் சென்டருக்காக ஒயிட் அண்ட் க்ரீன் போர்டு பார்க்க வந்திருந்தோம், மேக்னெட்டிக் போர்டு. ஸோ அந்த ஷாப்புக்கு தான் இப்போ ஃபுல் வீடியோ எடுக்கிறதுக்காக போக போகிறோம். அவரை கூட்டிகிட்டு, அதுவும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு இடத்துல போட்ட காலேஜுக்கு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அந்த கடை எப்படி இருக்குது நீங்கள், இந்த கடை தான் அது. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரியிலேருந்து பெண்ணாகரம் ஹைவே, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸில் தான் இருக்குது. வாங்க கடைக்கு போய் பார்ப்போம். அவரை பார்த்துட்டு அவர் என்னென்ன எப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த போர்டை பற்றி, அது இல்லாமல் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த இடத்துல எப்படி போட்டிருக்காங்க, அதில் என்னென்ன நல்லது இருக்குது, என்னென்ன பார்ப்போம். வாங்க. ஆக்சுவலாக இங்கே சின்னதாக ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. சும்மா டெமோ பீசஸ் மட்டும் வச்சுருக்காங்க. தனியாக அவங்க குடோன் வச்சுருக்காங்க. இதுதான் அவங்களோட ஆஃபீஸு. அவங்க உள்ள போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கூல் காலேஜஸ்க்கு இவங்க போட்டிருக்க லேப் ஃபர்னிச்சர் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபார்மசிக்கு போட்டிருக்காங்க. இன்னும் வேறு எங்கெங்கே இது மாதிரி போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி போடுறாங்க, இது எதுக்கு அப்படின்னு பார்ப்போம். ஹலோண்ணா, இதுதான் நீங்கள் போடுற க்ரீன் போர்டாண்ணா? இது எல்லா சைஸ்லேயும் நீங்கள் போடுவீங்க? இது பார்த்தீங்கன்னாக்க 2க்கு 2லேருந்து இந்த க்ரீன் போர்டு வந்து 2க்கு 2லேருந்து மேக்ஸிமம் 12/4 வரையும் நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி இருக்குது. க்ரீன் போர்டு, ஒயிட் போர்டு, இதுலேயே வந்து மேக்னெட்டிக், நான் மேக்னெட்டிக், செராமிக் இருக்குது. 3 குவாலிட்டி இருக்குது. நமக்கு என்ன சைஸ் வேணுமோ, என்ன குவாலிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதே என்ன சைஸ்னா? இது வந்து 8/4. மேக்ஸிமம் ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்ன மேக்ஸிமம் ஸ்கூல் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 8/4, காலேஜ் லெவலில் 10/4 அண்ட் 12/4 போடலாம். இது லேப் ஃபர்னிச்சர். இது வந்து லேப் ஃபர்னிச்சர், லேப் மாடலர் ஃபர்னிச்சர். இப்போ வந்து எல்லாம் நவீனமயமாக்கிட்டு வராங்க. அதனால வந்து இது நம்ம லேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து ஃபஸ்ட்டு காங்கிரீட் போட்டுருந்தாங்க. இப்போ எல்லாமே வந்தாங்க. அதான் நான் பார்த்தேன். காங்கிரீட் இல்லாமல் இது வந்து எல்லாமே ஜிஐ கவர்மெண்ட் டிசைன், துருப்பிடிக்காத இரும்பு. இது எல்லாமே வித்து பவுடர் கோட்டிங். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே நம்ம துருப்பிடிக்க தண்ணி பட்டாவோ ஆசிட் பட்டாவோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி விட்டு மேலே வந்து கிரானைட் வந்து இந்த ஆசிட் பட்டாவே இது ஆகாது. இதே நம்ம ஃபுட்டோரில் இதை போடும்போது நம்ம வந்து அரிக்கிற தன்மை இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் எல்லா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே இதுதான் போட்டுட்டு இருக்காங்க. இதான் போட்டு இதுவும் நம்ம வந்து மேனுஃபேக்சர் க்ரீன் போர்டு அண்ட் க்ரீன் அண்ட் ஒயிட் போர்டு அண்ட் லேப்டாப் மாடலர் ஃபர்னிச்சர் எல்லாமே நம்ம மேனுஃபேக்சர். தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை சரௌண்டிங்கும் நாங்கள் தான் மேனுஃபேக்சரிங் இருக்கேன். நீங்கள் இன்னும் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபார்மசிக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாரும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அனாட்டமி, ஷூட்டிங்ஸ் எல்லா லேபுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது. க்ரீன், எல்லோ, மெரூன் இந்த மாதிரி ஒரு 4 கலர்ஸ் அவைலபிள். நீங்கள் என்ன கலர் சொல்றீங்களோ அந்த கலர்ஸ் போடுறோம். இப்போ ஸ்கூல் காலேஜஸ் மட்டும் பண்ணுறீங்கன்னா இல்லை தனியாக டியூஷன்? இல்லை, ஒன்லி டியூஷன் சென்டருக்கு இந்த மாதிரி லேப் தேவைப்படாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்க ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் மட்டும் தான் இருக்கும். க்ரீன் போர்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் டியூஷன் சென்டர், எஜுகேஷன் நீட்ஸ் எல்லாம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே போர்ட்ஸ் தேவைப்படும். லேப் ஃபர்னிச்சர் வந்து ஒன்லி எஜுகேஷன் நீட்ஸ் சம்மந்தப்பட்ட நோ டியூஷன் சென்டர் தேவைப்படாது. இது எல்லாமே எல்லாமே நாங்களே வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது மேக்ஸிமம் 20 days இந்த லேப் ஃபர்னிச்சர் நம்மளே ரெடி பண்ணிட்டு வந்து உங்களுடைய ப்ளேஸில் நாங்களே அசோட் பண்ணி கொடுத்துருவோம். அதே போல் க்ரீன் போர்டு வந்து மேக்ஸிமம் 24 hours தான். 24 hours ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது 24 hours வித் தமிழ்நாடு முழுவதும் வந்து டோர் டெலிவரி, டோர் ஃபிட்டிங் ஃப்ரீ. தமிழ்நாடு ஃபுல்லாகவே 24 hours நாங்கள் மேக்ஸிமம் சப்மிட் பண்ணி கொடுத்துருவோம் வித் கேஷ் ஆன் டெலிவரி. எவ்வளோ இயர்ஸாக நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் வந்து 7 years தான் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல வாங்கி தான் சேல் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேண்ணா. அதுக்கப்புறம் போகும்போது எஜுகேஷன் நீட்ஸ் அதிகமாக எல்லாமே தேவைப்படுறதுனால இப்போ வந்து நாங்களாம் போனால் மேனுஃபேக்சரிங் பண்ணுன்றதுனால நாங்களாக பண்ணி இப்போ வந்து நாங்கள் குறைவான காஸ்ட்டில் நம்ம எல்லாருக்கும் 24 hours கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ தமிழ்நாடு முழுசாக நாங்கள் ஏன்னா எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது. அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஆர்டர் பேசினா மார்னிங் 12 o'clock ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் 12 o'clock உங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ரீச் ஆகிடும் மெட்டீரியல் வித் ஃபிட்டிங்கோட எங்கள் பசங்க வந்து அதை சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து போர்டு வந்து குவாலிட்டி எப்படி இருக்கு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஆமாம், எங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி தான்.
நீங்கள் வந்து ஆன்லைன் கூட செக் பண்ணலாம், நிறைய பேர் வந்து ரேட்டு குறைவாக கொடுக்குறான்னு சொல்லலாம். ஆனால் எங்ககிட்ட வந்து நாங்கள் மார்க்கெட் ப்ரைஸை விட கஸ்டமராக இருக்கட்டும் டீலராக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு போர்டு எடுத்தாலும் சரி 10 போர்டு எடுத்தாலும் 100 போர்டு எடுத்தாலும் சேம் ஒரே ப்ரைஸ் தான். ஓகேங்களா? எங்களுடைய ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னக்க மக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்றது தான். எங்களுடைய தரத்தை ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட வந்து சேர்த்தணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளார அந்த குவாலிட்டி கொடுக்குறோம். போர்டு இது வந்து மேக்ஸிமம் 20 டேஸ், அதிகபட்சம் ஒரு 15 டேஸ் மேக்ஸிமம் முடிச்சுருக்கோம். பார்த்தா இப்போ தர்மபுரி இந்த சேலம் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஸ்கூல் காலேஜஸும் மேக்ஸிமம் மோஸ்ட்லி வந்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மொத்தம் 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு 80% நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் பற்றி தெரியும் எல்லாருக்குமே. இருந்தாலும் மற்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னுடைய கஸ்டமர் நிறைய இருக்காங்க. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு என்னுடைய தரத்தை பற்றி என்னுடைய குவாலிட்டியை பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் இருந்தாலும் வந்து மற்றவங்களும் இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த போர்டை வந்து எங்கே கிடைக்கும் எது கிடைக்குன்னு தெரியாமல் சில பேர் தெரிஞ்சுக்கணும். இது எதுக்காக வாங்கணும் அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறது ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் அந்த 24 ஹவர்ஸுக்குள்ளார கேஷ் ஆன் டெலிவரியாக கொடுக்குறோம். நான் முன்னாடியெல்லாம் பண்ணி கொடுத்துட்ட பின்னாடி கேஷ் ஆன் டெலிவரி தான். கண்டிப்பாக. அதே போல் இந்த போர்டு வந்து எதுக்காக வாங்கணும் அப்படின்ற ஒரு சில டவுட் இருக்கும். பிளாக் போர்டு சில வந்து ஏன் சார் நான் வந்து ஏற்கனவே பிளாக் போர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஏன் சார் நான் க்ரீன் போர்டுக்கு மாறணும் அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் தான் இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன். என்னன்னாக்க இந்த க்ரீன் போர்டுக்கும் பிளாக் போர்டுக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்கள் பிளாக் போர்டுனாக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரைட் பண்ணும்போது இந்த டஸ்ட் இல்லைங்களா, இந்த டஸ்ட் வந்து நம்ம ஒரு போர்டு ஃபுல்லாக சம் பண்ணிட்டு வரும்போது இந்த டஸ்ட் ஃபுல்லாக நம்மளால இருக்கும் ஒரு பிளாக் போர்டு யூஸ் பண்ணும்போது. ஆனால் இந்த போர்டில் அப்படி கிடையாது. நீங்கள் பிளாக் போர்டில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து 50% இந்த டஸ்ட் வெளியே வராது. இதே அப்சர்வ் பண்ணிக்க, போர்டு அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா? அது ஒன்று. ப்ளஸ் பார்க்குறதுக்கு டிஜிட்டலாகவும் இருக்கும் ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னாக்க இது வந்து நீங்கள் வந்து ரைட்டிங் போர்டாக யூஸ் பண்ணிக்கலாம், நோட்டீஸ் போர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தோம் நான் வெளியே பார்த்தோம் நோட்டீஸ் போர்டுனாக்க நீங்கள் வந்து இப்போ நோட்டீஸ் போர்டுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பின் குத்துற மாதிரி போடுவீங்க. ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் சாக் பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு பிரிண்ட் அவுட் இருக்குனாக்க இந்த பிரிண்ட் அவுட் நீங்கள் இந்த பிரிண்ட் அவுட் இருக்கு இல்லைங்களா, இந்த பிரிண்ட் அவுட்டை வந்து நீங்கள் செலக்ட் நம்ம பேஸ்ட்டோ இது போட்டு ஒட்ட தேவை. சின்ன சின்ன மேக்னெட் இருக்குது, 4 கார்னர் மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சி இது மேக்னெட். ஓகேங்களா? ஆமாம். இதுக்கு வந்து ரைட்டிங் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். இந்த செராமிக் போர்டுனாக்க 20 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் இந்த ரைட்டிங் கம்ப்ளைண்ட்டுக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம இது வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த கவர்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கார்னர் கொடுக்குறோம். திடீர்னு கீழே இறங்கிச்சு அப்படின்னாக்கா உடையாமல் இருக்கிறதுக்காக பிளாஸ்டிக் கார்னர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அலுமினியம் பீடி. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து எங்களுடைய ஓன் ப்ராடக்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் க்ரீன் பண்ணுறாங்களா ஒயிட் எடுப்பாங்க. ஒயிட் டோன்றது வந்து ஸ்மார்ட்லெஸ் போடும்போது இப்போ வந்து சாக் பீஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் வந்து க்ரீன் போர்டு, மார்க்கர் யூஸ் பண்ணுறவங்க சில பேர் ஒயிட் போர்டு. ஆமாம், நான் வாங்கிட்டு போனதுக்கு கூட ஒயிட் போர்டு வந்து அதை நீங்கள் பார்த்து மார்க்கர் போர்டு நீங்கள் வந்து டியூஷன் சென்டர் ப்ளஸ் ஸ்மார்ட் கிளாஸ் போடுறவங்களுக்கு போடலாம். மற்றபடி எல்லாருக்கும் வந்து க்ரீன் போர்டு அண்ட் ஒயிட் போர்டு எல்லாருக்கும் மோஸ்ட்லி தேவைப்படும். நீங்கள் என்ன சைஸ் கேட்கணும் அந்த சைஸ் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். நீங்கள் 2 மேக்ஸிமம் ஹைட் வந்து 4 ஃபீட், லென்த் வந்து நீங்கள் 2 ஃபீட்ல இருந்து 12 ஃபீட் வரைக்கும் கொண்டு போயிருக்கோம். இதே வந்து நாங்கள் வந்து அசம்பிள் வால் மவுண்ட் பண்ணி தான் கொடுப்போம். நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லும் 24 மணி நேரத்தில் எதுக்கு சொல்கிறோம்னாக்க வால் மவுண்ட் இந்த மாதிரி வந்து நம்ம கிளாஸ் ரூமில் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆமாம். இப்போ இங்கே இருக்கிற எல்லா கிளாஸஸ்க்கும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுருக்கீங்க. இந்த இன்சூரன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து தர்மபுரி கிருஷ்ணகிரி மட்டும் மேக்ஸிமம் ஒரு 100 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் மட்டுமே. இன்னும் அதர் டிஸ்ட்ரிக்ஸில் எல்லா 38 மாவட்டத்திலையும் எங்களுடைய கஸ்டமர் எல்லாருமே இருக்காங்க. எங்களுடைய பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 5 இடத்துல இருக்குது. இல்லை இப்போ எல்லாம் ஸ்மார்ட்டாக இந்த மாதிரி தானே எதிர்பார்க்குறாங்க. எல்லாம் இதே பண்ணுறாங்க, எல்லாம் இந்த மாதிரி தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இப்போ எல்லாம் மாறிட்டு வந்துட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மேக்ஸிமம் மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் வந்து பிளாக் போர்டை வந்து ரொம்ப அவங்க டஸ்ட் வர ப்ளஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் போச்சுனாக்கா அவங்க வந்து பெயிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இது எதுவுமே கிடையாது. இதில் 10 இயர்ஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 10 இயர்ஸ் தாராளம் 10 இயர்ஸ் வேலையை யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து எங்களுடைய வாரண்டி வந்து 10 இயர்ஸ் வந்து. இப்போ ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக கேட்டேன்னா நிறைய பேருக்கு ஏன் வாங்கணும், எதுக்காக வாங்கணும், இதில் என்னென்ன யூஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ எனக்கு கூட தெரியாது. அந்த டஸ்ட் வந்து ஒரு 50% வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணாது நிறைய பேர். கண்டிப்பாக இது வந்து மேக்னெட்டிக்னால 50%. இது செராமிக் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு 75% வந்து உங்களுக்கு டஸ்ட் வெளியே வராது. ஓ 75% அது வந்து 20 இயர்ஸ் குவாலிட்டி தகுந்த மாதிரி வந்து நமக்கு வந்து டஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. ஆமாம். ஆனால் இப்போ இதுக்கான மேக்னெட்டிக் டஸ்டரும் இருக்குது. நீங்கள் வந்து டஸ்டர் வந்து நம்ம வந்து பழைய வந்து நம்ம ஸ்கூல் காலத்தில் என்ன பண்ணுவோம், ஒரு துணியில் சுற்றி நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஒரு காட்டன் கிளாத். இப்பொழுது இதுக்கு தனியாக மேக்னெட் டஸ்டர் இருக்குது. நீங்கள் ரஃப் பண்ணுறீங்க அப்படியே கொண்டு போய் மேக்னெட் ஓரமாக பிடிச்சிக்க மேக்னெட் பிடிச்சிக்கும். அப்படியே நீங்கள் தனியாக கொண்டு போய் டேபிள் முடி வைக்கிறது இந்த மாதிரி எதுவுமே பிரச்சனையே கிடையாது. பார்க்கவும் நல்ல குவாலிட்டி எல்லாமே இது. யாருமே இந்த மாதிரி குவாலிட்டியாகவும் கொடுக்க மாட்டாங்க, விலை கம்மியாகவும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி தான் இப்படி கொடுக்குறீங்கன்னு தெரியல. இல்லை இது வந்து தமிழ்நாடு நானும் பார்த்தீங்கன்னாக்க வாங்கி கொடுக்கும்போது நானும் 10,000 ரூபா வச்சு தான் கொடுத்தோம். ஆனால் இப்போ வந்து நாமளாக செய்யும்போது
ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு மக்களிடையே ரீச் ஆகும். அதே போல் இந்த இடத்துல கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இவங்க கொடுக்குறாங்க, ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க, ஃப்ரீ பில்லிங் கொடுக்குறாங்க தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் என்னுடைய காஸ்ட் வைஸில் எங்களுடைய காஸ்ட்டை குறைச்சிட்டோம். ஓகேங்களா? அதுக்காக நான் தரத்தையும் குறைக்கல, காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக தரத்தை குறைக்கல. என்னுடைய தரம் ஃபஸ்ட்டு முக்கியமாக வேணும். ஃபஸ்ட்டு எங்களுடைய கம்பெனி வந்து எப்படி இவங்க கொடுக்குறாங்க, ப்ராடக்ட் எப்படி கொடுக்குறாங்கன்றத மக்களுடைய ரீச் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு ரேட்டு குறைவாக கொடுத்துருக்கோம். இல்லை ஆக்சுவலி நானே எதிர்பார்த்தேன், நினச்சேன் என்னடா விலையும் கம்மியாக இருக்குது, தரமும் ரொம்பவே அதிகமாக இருக்குது, எப்படி இது மாதிரிலாம் கொடுக்க முடியும் அப்படின்னு. ஆனால் இப்பொழுதைக்கு ப்ராஃபிட் எதிர்பார்க்குற மாதிரி எங்களுக்கு வந்து எங்களுடைய ப்ராடக்ட் வந்து மக்களிடையே ரொம்ப ரீச் ஆகும், எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னா இந்த கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறது வந்து சில பேர் வந்து சார் போர்டு ஆர்டர் பண்ணிட்டேன், இந்த குவாலிட்டி பிடிக்கல, பேமெண்ட் பண்ணி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கக்கூடாது. எங்கள் மேலே வந்து ஒரு அதிருப்தியான எண்ணம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம மக்களுக்கு கஸ்டமர்கிட்ட பொறுத்தவரை இன்ஸ்டியூட் நிறுவனங்களை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு சார் உங்களுக்கு வந்து குவாலிட்டியை கொடுத்து கொடுக்குறேன், குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு போர்டு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் மட்டுமே நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எப்பயுமே ஆர்டர் எடுப்போம். இல்லை கூகுளில் ஆக்சுவலி தேடும் போது நான் உங்களுக்கு தான் அதிக ரேட்டிங்ஸாக வந்தது, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தது. ஆக்சுவலி சேலம், தருமபுரி சரௌண்டிங் போட்டோன்னே உங்களோட தான். அதாவது மேக்ஸிமம்னாக்கா எங்களுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஐ இந்தியா மார்க்கெட் ட்ரேடிங் 3 வெப்சைட்லையுமே எங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஜென்ரலாக வந்து கிரீன் போர்ட் மேனுஃபேக்சர் நினச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக செக் அண்ட் ப்ரைசஸ் வரும். ஓகேங்களா? அது உள்ள அப்படின்னா நம்மளுடைய ரிவ்யூஸ் ப்ளஸ் வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் செஞ்சுருக்கோம், எத்தனை இன்ஸ்டியூட் போட்டுருக்கோம், எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். அதே போல் எங்களுடைய பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4 இடத்துல இருக்குது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், கோயம்புத்தூர், இப்போ திருச்சியில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதே வந்து எதுக்காகனாக்கா பிரான்ச்சஸ்னாக்கா நாங்கள் வந்து மெட்டீரியல் அக்கௌண்ட் வச்சுக்கிறோம். ஏன்னா எங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் அங்கே இருப்பாங்க. சில பேருக்கு வந்து தெரியாத போது அவங்க போய் பசங்க போயிட்டு நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் போயிட்டு அவங்களோட அப்ரோச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போய் டேரெக்டாக கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சாம்பிள் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்டர் ஆகிடும். இப்போ டெமோ பீசஸ் நிறைய வச்சுருந்தீங்க, அந்த தவிர்த்து வேறு ஏதாவது பண்ணிக்கிறீங்க? நாங்கள் இது வந்து மேனுஃபேக்சர், எங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா க்ரீன் போர்ட், ஒயிட் போர்ட் அண்ட் வந்து நோட்டீஸ் பின்னர் போர்டு, அது இல்லாமல் லேப் மாடுலர் ஃபர்னிச்சர்ஸ். ஓகேங்களா? இது வந்து எங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சர் ப்ராடக்ட். அடிஷ்னலாக வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லேப் எக்யூப்மெண்ட்ஸ் சப்ளைஸ். ஓகேங்களா? ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துக்குமே லேப் எக்யூப்மெண்ட்ஸ், லேப் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கான கெமிக்கல்ஸ், கிளாஸ் எல்லாமே தேவைப்படும். இதுக்கான கிளாஸ் கெமிக்கல்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து சப்ளைஸ். தமிழ்நாட்டை பொறுத்தவரை யாரும் வந்து மேனுஃபேக்சர் சொல்லுவாங்க, ஆனால் மேக்ஸிமம் சப்ளைஸ் இருக்குது, மேனுஃபேக்சர் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஒரு சில ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. எல்லாருமே சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சப்ளைஸ் தான். ஓகேங்களா? அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 10% மார்ஜின் கிடைச்சா போதும். ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு இது போகும், இது எல்லாமே தேவைப்படுது. அதனால வந்து ஏன் வேற ஒரு இடத்துல அவங்க தேடக்கூடாது, ஒரே ரீசன் தான் நாங்களே எல்லா ப்ராடக்ட்டும் நம்மளே கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட். எஜுகேஷனல் நீட்ஸ் சம்பந்தமாக எங்ககிட்ட வந்தாங்கன்னா இல்லைன்னு போகக்கூடாது. அவங்களுக்கு ரேட்டும் குறைவாக கிடைக்கணும், எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கணும், ப்ளஸ் வந்து தரமாகவும் இருக்கணும். இதுதான் எங்களோட கான்செப்ட். இப்போ நீங்கள் நல்லாவே பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து பார்க்கும்போதே எங்களுக்கு தெரிஞ்சது ஆக்சுவலி நிறைய எல்லாமே குவாலிட்டியாகவும் இருக்குது. இது எல்லாமே தான் பார்த்தா உங்களுக்கு எல்லாமே வாரண்டியாக தான் நம்ம கொடுக்குறோம், வாரண்டி இல்லாமல் கொடுக்க மாட்டோம். ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை. அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி ப்ரைவேட் இன்ஸ்டியூட் மட்டும்ன்றதெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டும் போடலாம், ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டும் போடலாம். எல்லா ஸ்கூல்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் நவீனமயமாக்கிட்டு வராங்க. அதனால் வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மேக்ஸிமம் மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸே இப்போ எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் மேக்ஸிமம் போட்டுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட உங்களோட மேனுஃபேக்சரிங் பற்றி எங்களுக்கு இன்னும்